ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ஸை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அது பர்சனலாக, ரியலாக, நாமினல் அக்கௌண்ட்ஸா அப்படிங்கிறத எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு பர்சனல், ரியல், நாமினல் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமல் நம்ம வந்து ப்ராப்ளத்துக்குள்ளார வந்து போகலாம். ஒரு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கலாம், ஐ மீன் ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்து ஆர்டிஃபிஷியல், நம்மளால் உருவாக்கப்பட்ட பேங்க்ஸு, கம்பெனிஸு, ஒரு ப்ரைவேட் லிமிடெட், ஒரு பப்ளிக் லிமிடெட், அது எல்லாமே நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு. அடுத்து இம்பர்சனலில் வந்து ரெண்டாக இருக்கும், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டை வந்து சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட்டு. அதில் வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னால் உங்களால் கண்ணால் பார்க்க முடிஞ்சு, தொட முடிஞ்சு, உணர முடிகிறது எல்லாமே வந்து டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள்னால் உங்களால் கண்ணால் பார்த்து தொட்டு உணர முடியாத எல்லா விஷயமும் வந்து எல்லாம்னு பார்த்திங்கன்னா இன்டேஞ்சிபிள். அடுத்து நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்தது கெயின்ஸ் அண்டு லாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஏலேருந்து ஐ வரைக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஏன் பர்சனல், ஏன் ரியல், ஏன் நாமினல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேபிட்டல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பில்டிங் அப்படிங்கிறது ஒரு அசட்டு, அசட்டுனாலே நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டு. கேரேஜ் இன்வர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ஸு. எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸும் வரும், இன்கம்ஸும் வரும், லாஸஸும் வரும், கெயின்ஸும் வரும். ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸ் இதில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு அசட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ரியல் அக்கௌண்ட்டு. கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இன்கம், அப்போ அதனால் இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு. பேங்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டு, நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் பேங்க்கு, அதனால் இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது நமக்கு வந்து செலவு, அப்போ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. சந்துரு அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறப்ப இது வந்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெப்ரசண்ட்டை குறிக்கிறதுனால, நம்மளோட ஆக்ஷனை குறிக்கிறதுனால இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், நிறைய அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி பர்சனல், ரியல், நாமினல் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.